ஜான் சீனாவோட ரெசல்மேனியா பிளான் இப்போ கரண்ட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெசல்மேனியா வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் இருந்து அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிளோட என்ட்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ரெசலாங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் அண்ட் WWE இந்தியாவோடைய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டட் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாகவே பேசி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இதில் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் சோனி லிவில் பார்க்க முடியுமா எல்லா கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நான் போட்டிருக்கேன். காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு இப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய டாப் மூமெண்ட்ஸ், டாப் மேட்சஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கண்டென்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போடலாம்னு இருக்கும். இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் தான் சொல்லுங்கள். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் இருந்து ஸ்மாக் டவுனை ஃபுல்லாக டிகோட் பண்ணாமல் நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட நிக்காலிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவே கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ நிக்காலிஸ் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஸோ நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து உண்மையான சாம்பியன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் தான் உண்மையான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் அந்த டைட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னா அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றதை வந்து நம்மளுடைய நிக்காலிஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான பியாங்கா பிளர், நயோமி வாசஸ் நம்மளுடைய பேலி. ஸோ இவங்க 3 பேரும் டாக் டீம் இணைஞ்சு நம்மளுடைய விமன் WWE சாம்பியனான நயா ஜாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் கேடிஸ் லீரே கூடவே மிஸ் மணி இந்த பேங்க் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன், ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 women டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம சமி ஜெயினும் நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன் போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயின் வந்து மோஸ்ட்டாக வந்து நியூ பிளட் ரிலேட்டட் தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்மளுடைய கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வாய விட்டு ஸோ ஃபைனலாக சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாங்க. மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் நம்மளுடைய ஆஸ்டின் தியரிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய ஆஸ்டின் தியரிக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய கிரேசன் வாலர் ரிங் சைடு இருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்மளுடைய செல்சி கிரீன் நியூ விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருந்தாங்க. ஸோ அதோட செலிப்ரேஷன் செரமனி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் நம்மளுடைய பைப்பர் நிவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிச்சினை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசுகிறாங்க. ஸோ அதனால் கண்டெண்டர் வர முடிஞ்சு, பட் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபைனல்ஸில் பீட் பண்ண முடியலன்றதை மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. போனால் போட்டு விடட்டும், உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிச்சின் கிட்ட நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல காண்டான மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டோஸ்டிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் நம்மளுடைய லாஸ் லொத்தோரஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த செக்மெண்ட் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் நம்மளுடைய நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட மிஸ்ட்ரி அட்டாக்கர் யாருன்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பெட்டி டெட்லி தேவையில்லாமல் வாய விட்டுருவாங்க. ஸோ இது வாய விட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிராஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்கன்றது போய் சொல்லி விட்டுறாரு. இந்த இடத்துல லாஸ்ட் கிராஸாக கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகும்போது நிக்காலிஸ் பிரிச்சு விட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் வச்சுருன்னு ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்கன்றதை நிக்காலிஸ் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா எங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய எலக்ட்ரோ லோபஸ் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய பிஃபேபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராவலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு நடையில். அதெல்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா நம்ம நிக்காலிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலான்னு போவாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பெட்டி டெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தினாங்கன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. மோஸ்ட்டாக அப்பலா குருஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மெஷின் கன்ஸும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இவர் வந்து ரீமேட்ச் வேணும்னு கேட்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர் மேட்ச்லாம் வின் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்ல ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அப்பலா குருஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்களை அட்டாக் பண்ணது வந்து லாஸ்ட் கிராஸாக கிடையாது. ஸோ பெட்டி டெட்லி உங்களை ஏமாற்றிட்டாங்கன்றதை வந்து பார்த்தா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நம்மளுடைய கார்மலா ஹேஸ் வர்சஸ் நம்மளுடைய சமி ஜெயினுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஸோ மெயின் ஈவெண்ட்டே வச்சு செஞ்சுட்டாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டட் ஆல்ரெடி டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலிஸ்ட் நம்ம கோடி ரோட்ஸும் வந்து ஸோ நிக்காலிஸும் வந்து நம்ம ஃபைனலிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் ஒரு லேடர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறது நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் கூட. அதுவும் எங்கன்னா ராயல் ரம்பிள் பேப்பரிவில்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ வரைக்கும் ஆரவாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ராவா பார்த்துக்கிற நிலையில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள்னு ஒரு பேப்பர் நடக்க போகுதுன்றது இப்போ தான் ஞாபகம் இருக்கு போல். ஸோ ஃபைனலாக ஒரு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ராயல் ரம்பிளுக்காக. ஸோ இந்த ராயல் ரம்பிள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லீக்டு ராயல் ரம்பிளோடைய என்ட்ரன்ட் ரிலேட்டட் பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த ராயல் ரம்பிளுக்கு ஒரு மந்த் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரம்பிளோடைய என்ட்ரன்ட்ன்ற ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷீட்டாக இல்லைன்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனில் நிறைய பேர் பார்ப்பாங்க. இது
ரிலேட்டட் நம்மளுடைய ஃபைட்ஃபுல் சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷம் வருஷம் ரிலீஸ் ஆகிறது இப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான ராயல் ரம்பிள், ரெண்டாவது வந்து மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள், இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குந்தர் வர்சஸ் சிஎம் பங்கான WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நயா ஜாக்ஸுக்கும் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராயல் ரம்பிளுக்கு முன்னாடியே டிஃபனி ஸ்டாட்டனுக்கும் நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஃபனியை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றது தெரில, பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற வேண்டியது, ஏன்னா இது ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் ராயல் ரம்பிள் கண்டென்ட் ரிலேட்டட் விமன்ஸ்க்கான ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் ஸோ நோட் பண்ண வேண்டிய ஒரு சில நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏஜேலி, இதில் வந்து ஏஜேலியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜேலியோடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெக்கி லிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ பெக்கி லிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப் ஆவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக யாராக இருக்கா போகிறா, ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்மளுடைய குயின் ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 விமன்ஸ் ராயல் ரம்பிள் வின்னராக நம்மளுடைய குயின் ஷார்லட் ஃபேர் இருப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம மென் சைடு வந்தோம்னா மென் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நோட் பண்ண வேண்டிய ஒரு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய கைசர்லேருந்து ஜேக்கப் ஃபாட்டுலேருந்து ரிலேட்டட் ரோமன் ரெயின்ஸரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டர், ராண்டி ஓட்டன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண நேம்ஸை. ஸோ அவங்க இல்லாமல் WWE மூவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நோட் பண்ண வேண்டிய 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீப்புள்ஸ் சாம்ப் ராக் தான். ஸோ ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் இருப்பாருன்ற மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராக் தான் வந்து ரன்னர் அப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் வின்னர் யாராக இருப்பா, ஸோ இது ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்முடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபன்னி தாட்ஸாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மேடாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ ஏன்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணேன். ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் ஒரு சில விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஆஃப் இயரில் 2 மேட்ச் கிட்ட நடந்திருக்கு. டார்க் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய பியாங்கா பெலரும் டகோட்டா காயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேனேஜர் நம்மளுடைய ஷேனா பெஸ்லர் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சோனியா டெவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமன்ஸ் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் டீமான பியாங்கா பெலர் அண்ட் ஆல்சோ டகோட்டா காய் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2வது மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வர்சஸ் சாட் கேபிளுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ மேட்ச் டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சாலும் இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சம்மி ஜெயின் அண்ட் ஆல்சோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்காங்க. ஸோ காப்பாற்றினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்மி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ சம்மி ஜெயின் என்ன சொல்கிறாருன்னா, நானே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஸோ நம்மளுடைய ஓடிசி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோசிக்காவை தோக்க வச்சிருவாரு. ஸோ உங்கள் நம்பிக்கையாக இருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்மி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ஹைப் கொடுத்துருக்காரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் பேசுகிறது. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டான இயர்ஸில் வந்து நிறைய ஹார்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து பிரேவ் ஒயிட்டோட இறப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரோடி லீயான நம்மளுடைய லூட் ஹாபரோடைய இறப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பிரான் ஸ்ட்ரோமன் அந்த அரினாவுக்கு வந்து நம்ம லூக் ஹார்பரோட கிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பிரேவ் ஒயிட் அண்ட் ஆல்சோ லூக் ஹார்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இதே ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்த்தோம்னா, ஸோ இப்போ இங்கே கரெக்டாக மைக்கேல் கோலும் நம்மளுடைய செல்சி கிரீனும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வேணும்ன்றதை WWE கிட்ட ஒரு ஆடியன் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸும் பார்க்க வேண்டியது இருக்குது. ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவில் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மண்டே நைட் ராவோடைய வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ வியூவர்ஷிப்னு பார்த்துட்டோம்னா, ஸோ லாஸ்ட் வீக்கும் பார்க்கணும்ல, ஸோ லாஸ்ட் வீக் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆயிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1.533 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இந்த தடவை வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிக்ரீஸை பார்த்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வியூவர்ஷிப் இந்த வாரத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1.453 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ராவோட வியூவர்ஷிப் அடி வாங்கியிருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி வைஸ் ஸோ டாப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட், ஸோ நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான் சீனா ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் ஜான் சீனா வந்து இந்த வருஷத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுக்கப்புறமா வந்து நான் சும்மா கூட அந்த அட்டையர்லாம் போட்டு நான் இதுக்கப்புறம் ரிங்குக்கு வரமாட்டேன்றதை சொல்லிட்டார்ல, அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கர ஹைப்படாக இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஹைப்பாக ஜான் சீனாவும் இருந்தாலும், ஜான் சீனாவோட ஃபேன்ஸ் ஹைப்பாக இருந்தாலும், நார்மல் ஆடியன்ஸ் ஹைப்பாக இருந்தாலும், ஸோ இப்போ வரைக்கும் நியூஸ் கொடுக்குற ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரூமர்ஸும் ஒரு பக்கம் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இன்டர்னலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. நம்மளுடைய PW இன்சர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவுக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ
அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்டர்னல் ஒர்க்கர்ஸே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலையாமா. WWE ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுற நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிடிக்காத பட்சத்துக்கு இன்னொரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான மேட்சை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வேணான்னு சொன்னவங்க, ஸோ நம்ம ஜான் சீனா வர்சஸ் நம்மளுடைய லோகன் பால் மேட்ச் வேணான்னு சொன்னவங்க எல்லாரும் வந்து கோடி ரோட்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜான் சீனா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம ஜான் சீனாவுக்கும் நமக்கு குந்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கோடி ரோட்ஸ்க்கு ரொம்ப ஹைப் கொடுத்து நிறையா விஷயங்கள் WWE பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இது WWE ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தூக்கிட்டு போய் விட்டுரும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜான் சீனாவுடைய அந்த ரெசல்மேனியா மேட்ச் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்டர்னலி நிறையா பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்குலாம் எல்லாமே போய்கிட்டு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெசல்மேனியாவில் குந்தர் வர்சஸ் ஜான் சீனா நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே